ஜோ கிச்சனில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பன்னீர் கொழுக்கட்டை செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த பன்னீர் கொழுக்கட்டை ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருந்துச்சு. நம்ம நார்மலாக செய்கிற ரைஸ் கொழுக்கட்டையை விட இது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே செய்கிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐகான். பன்னீர் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்து கையிலேயே இப்படி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். துருவுறதை விட இது ஈஸியாக தான் இருக்கும். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டு காஞ்சதும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டு வதக்கிக்கணும். ஆனியன் போட்டு வதக்கிறப்பையே அது கூட பெருங்காயத்தூள், உப்பு அதையும் ரெண்டையும் போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாய், ரெட் சில்லிஸ், அப்புறமேல பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க கருவேப்பிலை இதையும் போட்டு வதக்கிக்கலாம். இது கூடயே நல்லா சின்ன சின்ன பொடியாக தூள் மாதிரி பண்ணியிருக்கிற கேஷ்யூ நட்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் எடுத்து லைட்டாக ஒரு லோ ஹீட்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் லேசாக அது சூடானுன்னா உருக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இது கூடயே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ, ரொம்ப அதிகமாக போட்டோம்னா நம்மளுக்கு பிடிக்க வராது, கோகோனட் ஃப்ளவர் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் கம்மியாக வேணும்னாலும் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். நம்மளோட பன்னீரோட எவ்வளோ ஈரமாக இருக்குதோ அதை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க அந்த வெங்காயம் மிக்சரை இந்த பன்னீரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு அதில் போட்டிருக்கிறதே போதும். பட் பன்னீரில் உப்பு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப லைட்டாக உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா பிடிக்கிற அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் கையால் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கணும். நல்லா மாவு மாதிரி இருக்கும், நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இது வெந்துருச்சு. இனிமேல் ஒன்றும் அதை ஸ்டீம்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு உருண்டையாக இப்படி பிடிச்சி 4 விரலும் இப்படி பதிகிற மாதிரி இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா கொழுக்கட்டை அழகான ஒரு ஷேப்புக்கு வந்துடும். அவ்வளோதான், நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பன்னீர் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தியை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.